ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டோஃபு கறி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெசிபியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளி, அதை வந்து ரொம்பவே வந்து பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை சேர்த்து அதுவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டோஃபுவில் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அந்த டோஃபுவில் வந்து அது மேரினேட் ஆகி நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த டோஃபுவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஓவராக ஃப்ரை பண்ண விடாமல் ஒரு 4 to 5 மினிட்ஸில் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 3 பார்ட்ஸாக எடுத்து 3 பார்ட்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் ஒரு 3 பேட்சாக வந்து சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. டோஃபு அப்படின்னா என்னென்னா, சோயாபீன்லேருந்து வந்து மில்க் எடுத்து பன்னீரை எப்படி நம்ம கேர்டாக, அதான் ஒரு நார்மல் மில்க் எப்படி நம்ம கேர்டாக்கி அதுலேருந்து பன்னீர் எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த டோஃபுவோட ப்ராசஸும். ஆனால் வந்து இது சோயா மில்க்லேருந்து செய்யப்படுறதுனால இது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் தான் இருக்கிறதுனால இதில் வந்து கலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, இந்த வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்றவங்கலாம் இந்த டோஃபு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதே அந்த டோஃபுவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த ஆயிலே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா அந்த ரா ஸ்மெல் வந்து அந்த ஆனியன்லேருந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது ஏன்னா இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் வந்து அது வந்து ஒரு எரிமலையோட லாவா மாதிரி டப்புன்னு வெடிக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து இதெல்லாம் பண்ணிட்டுருங்க. ஆனியனோட ஃபுல் ரா ஸ்மெல் போனோன்னே நம்ம டொமேட்டோ பல்ப்பியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டொமேட்டோவும் நல்லா வந்து அதோட ஜெல்லாகி கரெக்டாக வரணும். அது வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடயே சாப் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை நம்ம சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கரம் மசாலாலாம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர்னால நான் வெறும் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம அது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த டோஃபுவை வந்து எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி வந்து அந்த டோஃபுவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சால்ட் ஆட் பண்ணனால இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிரேவிக்கான தேவையான சால்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சில்லி, அப்புறம் வந்து கொரியண்டர் லீஃப், இது 3த்தையும் சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி நல்லா திக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு
கொஞ்சமாக தண்ணி விட்டு கிரேவியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கறி தான் செய்கிறோம் இல்லையா, ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. இது நல்லா வந்து கொதி வரணும். இப்போ நல்லா இந்த குழம்பு கொதி வந்துடுச்சு. ஸோ அது கூட வந்து பட்டர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த கிரேவி, கறி. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு